இறைவன் பயத்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவை நீங்கள் பயப்படுவதினால் 5 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இறைவனை பயப்படுவதனால், உண்மையாக உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை அவன் பயப்படுவதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலே அரிசின் நிழலை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலிலே 7 நபர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் அல்லாஹுவை பயந்து நடுங்கியவர். எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லும் இறைவனை பயந்து நடுங்கிய மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரிசில் 7 பேர்களுக்கு இருக்கக்கூடிய நிழலில் அவனுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை பயந்து அவனை நினைத்து கண்களில் கண்ணீர் வருமையானால் அந்த கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக, அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவின் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அடியானுக்கு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய உலகத்திலே எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கப்பட்டும் பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டும் அவன் தன்னுடைய மரண நேரத்திலே பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்ட தந்தை என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த அவரும் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்ல தந்தை என்பதாக சொன்னவுடன் அந்த தந்தை சொல்லுகிறார், நான் எந்த அமலும் செய்யவில்லை, உலகத்திலே பொருட்செல்வங்களை சேர்த்தேன், பிள்ளை செல்வங்களை பெற்றேன், ஆனால் நான் எந்த நல்ல அமல்களையும் செய்யவில்லை, அதனால் நான் இறந்து போனால் என்னை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி அதை காற்றிலே தூவி விடுங்கள் என்பதாக சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை அழைத்து கேட்பான், ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்பான். இந்த மனிதன் சொல்லுவான், அவன் காற்றிலே தூவப்பட்ட அந்த ரூகுகள் அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை உருவாக்கி கேட்பான் அந்த மனிதனிடத்திலே, நீ ஏன் இப்படி செய்து கொண்டாய், இப்படி செய்வதற்கு என்ன தூண்டியது என்று கேட்பான். இந்த மனிதன் சொல்லுவான், நான் எந்த அமலும் செய்யவில்லை, உன்னிடத்தில் நான் என்ன பதில் சொல்லுவேனோ என்று நான் பயம் எனக்கு அதிகமானதால் நான் சாம்பலாகிவிட்டால் நீ என்னை எழுப்ப முடியாது என்று நினைத்து நான் சாம்பலாகிவிட்டேன் என்பதாக சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் அவன் மீது இரக்கப்பட்டு, என் மீது நீ பயத்தை கொண்டு இருந்ததின் காரணமாக அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே,